சார் வணக்கம். ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல என்ஆர்எச்எம் ஸ்கீம்ல ஒர்க் பண்றேன், டிஸ்பென்சரா ஒர்க் பண்றோம். இப்போ நாங்க வேலையில ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு 750 ரூபா தினக்கூலி அடிப்படையில் ஜாயின் பண்ணோம் சார். இப்போ வந்து 3 வருஷம் அது நாங்க 2022 பிப்ரவரி மாசம் ஜாயின் பண்ணோம். இதுல இருந்து 23 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்களுக்கு கன்சாலிடேஷன் பேவா மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 750 ரூபா வீதம் மாசம் 19,500 ரூபா சம்பளம் வாங்கியிருந்த எங்களுக்கு பேவை மாத்தி இப்போ 15,000 ஊதிய குறைப்பு பண்ணிருக்காங்க சார். இதே அடிப்படையில் எங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற தெரபிஸ்டுக்கும் எம்பிடபிள்யூக்கும் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணி தொகுப்பூதியமா மாத்திருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கு இன்கிரிமெண்ட்லாம் கேட்கல சார். எங்களுக்கு கன்சாலிட் பே இப்போ நாங்க என்ன அமௌண்ட் டெய்லி வேஜஸ்ல என்ன அமௌண்ட் வாங்குறோமோ அந்த அமௌண்ட் எங்களை மாத்தி கொடுங்க தான் கேட்கிறோம். இப்போ இதுல வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் பிடிச்சாங்கன்னா 13,500 ரூபா தான் வரும். அந்த 13,500 ரூபா வச்சு 300 பேர் கூட எப்படி சார் ரன் பண்ணோம்? இப்பெல்லாம் பேசிக்கே வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க 18,500 ரூபா தான் பேசிக் சம்பளம் வேணும், முன்னாடியே ஜிஓ போட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஈக்குவல் பே ஈக்குவல் சேலரி கூட சொல்லியிருக்காங்க சார். நாங்க வந்து பார்மசிஸ்டுக்கான ஈக்குவல் பே ஈக்குவல் சேலரி கூட கேட்கல. இப்ப என்ன சம்பளம் வாங்குறோமோ அந்த சம்பளத்துல எங்களுக்கு தொகுப்பூதியமா மாத்தி கொடுங்க தான் கேட்கிறோம் சார். இது வந்து எங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் மூலியமா கூட நாங்க என்ஆர்எச்எம் ஒர்க் பண்ணாலும் அவுட் சோர்ஸ் மூலியமா கூட நாங்க ஜாயின் பண்ணல. இந்த டிஎம்கே ஆட்சி வந்து மா சுப்பிரமணியம் ஐயாவும் தாமோ அன்பரசன் ஐயா கையில தான் நாங்க செங்கல்பட்டு நடந்த விழாவில் பணியாணை வாங்கினோம். என்ன கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயி ரெகுலர் எம்ப்ளாயி என்ன ரொட்டேஷன்ல எடுப்பாங்களோ அதே கவுன்சிலிங் வச்சு அதே ரொட்டேஷன் மூலியமா தான் எங்களை எடுத்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்பரா எங்களை எடுத்திருக்காங்க. இப்ப எப்படி சார் வந்து எங்களை என்எச்எம் அடிப்படையில் வந்து எங்களை மாத்த முடியும்? மாத்துங்க, நாங்க ஒன்றும் சொல்லல. நாங்க தொகுப்பூதியம் கேட்டு தான் நாங்களும் போராடுறோம். ஆனா அந்த தொகுப்பூதியம் நாங்க என்ன டெய்லி வேஜஸ் வாங்குறோமோ அதே சம்பளத்துல இருந்து எங்களுக்கு தொகுப்பூதியமா மாத்தி கொடுக்கதான் சார் கேட்கிறோம். மேடம் ஆணையரை பார்த்துட்டு மனு கொடுத்துருக்கோம். அவங்க நாம வந்து ஃபார்வர்ட் பண்றோம், உங்களுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதுவரை நாங்க யாருமே வந்து சம்பளம் வந்து வாங்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். இந்த போராட்டம் இது வந்து எங்க ஒரு 2 மாசத்துல முடிச்சு கொடுக்கல அப்படின்னா இந்த போராட்டம் மறுபடியும் நீடிக்கும் சார். சங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க எடுப்போம் சார் கண்டிப்பா. இப்ப இந்த பிரச்சனையை மறுபடியும் வந்து டிஎம்ஸ் கொண்டு போகணும் சார். ஏன்னா என்எச்எம் அடிப்படையில் வேலை செய்யறதுனால அருண் தம்புராத்தி சார் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சாரை பார்த்து மனு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டிசைட் பண்ணலாம் டிசைட் பண்ணிருக்கோம் சார். என்னோட பேர் நரேஷ் சார்.